கர்த்தர் நல்லவர். கர்த்தரின் அருமை இரட்சகரும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஊழியத்தின் சார்பிலே அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேச போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக ஒரு பாடலுடைய ஒரு அடியை நம்ம பாடி நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே வார்த்தைகளுக்கு நேராய் கடந்து செல்ல போகிறோம். என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளம் கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே, ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்து. உற்சாகமாய் புதிய பாடல் நீங்கள் தெரிந்தவர்கள் கூட பாடலாம், இல்லைனா கற்றுக்கொண்டு பாட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளம் கைகளில் வரைந்தவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளம் கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே, ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தி. ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தி. என்னை பெயர் சொல்லி அழைப்பவரே, உள்ளம் கைகளில் வரைந்தவர். நீங்க சொல்லுங்க பாப்பாமை. என்னை உருவாக்கி நடத்தினீரே, என்னை உருவாக்கி உயர்த்தினீரே, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளம் கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே, ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தி. ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தி. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளம் கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. வனாந்தரமாயிருந்த என்னை வனாந்திரமாய் வற்றாத ஊற்றாய் மாற்றினீரே, வனாந்திரமாயிருந்த என்னை வற்றாத ஊற்றாய் மாற்றினீரே, என் வாழ்நாளெல்லாம் உம்மை வாழ்த்திடுவே, உம் வழியில் நடத்திடுவே, வாழ்நாளெல்லாம் உம்மை வாழ்த்திடுவே, உம் வழியில் என்றும் நடத்திடுவே. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளம் கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. சொல்லுங்க. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே, ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய். உங்க சத்தம் உயரட்டுமே. ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தி. சத்தமாய். ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தி. ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தி. ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாத நமக்கு அவருடைய கிருபையை தந்திருக்கிறார். ஆமென். ஜெயத்தை தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காயும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். இன்றைக்கு ஒரு முக்கியமான வேத பகுதியை
ஏன்னா என்னைக்கும் அற்புதம், ஆசீர்வாதம், விடுதலை, ஜெபம், அதோடு கூட சில ஆலோசனைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு முக்கியமான ஒரு வேத பகுதியை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது வெளிப்படுத்துதல் 19 அதனுடைய 9வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 19 அதனுடைய 9வது வசனம். பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பின்னும் ஆண்டவர் சொல்றார், என்னை நோக்கி ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தேவ பிள்ளைகளே, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைப்பு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இங்கே ஒரு கல்யாணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த கல்யாணத்துக்கு அழைப்பையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் என்று சொல்லும் போது ஆண்டவர் மீண்டும் வரப்போகிறார். அந்த வருகையிலே சபையிலே நடக்கிற அந்த எடுத்துக்கொள்ளுகிற அந்த அனுபவத்தை தான் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப அந்த விருந்திற்கு அழைக்கப்பட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஆமென். நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம், இங்கே கல்யாணத்தை குறித்து வேதத்திலே அநேக இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே மத்தேயு சுவிசேஷம் 22வது அதிகாரம் 11 முதல் 14 வசனத்தை வாசிங்க. மத்தேயு 22 11 முதல் 14 வசனத்தை வாசிக்க கேட்போம். விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது, பாருங்கள், கல்யாணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே கல்யாண வஸ்திரம் தரிக்கப்படாத ஒரு மனுஷனை கண்டு, சிநேகிதனே, கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டிக்கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றார். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்திற்கு அழைப்பு விடுக்கிறார்கள். அப்போ ஒரு விருந்திற்கு, ஒரு கல்யாணத்துக்கு என்ன கொடுக்கிறாங்க? அழைப்பு கொடுப்பாங்க. நம்ம இன்னைக்கு ஒரு திருமணம் நமக்கு ஊர்ல நடக்குன்னா அதுக்கு என்ன கொடுக்கிறாங்க? அழைப்பு கொடுக்கிறாங்க. அந்த அழைப்பை பெற்றவர்கள் தான் நாம என்ன செய்கிறோம்? திருமணத்திற்கு போகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த திருமணத்துக்கு, அந்த கல்யாணத்துக்கு போனேன்னா அங்கே கல்யாண வஸ்திரம் ஒன்று இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அப்போ அழைக்கப்பட்ட ஒரு மனிதனின் வஸ்திரம் என்ற தலைப்பிலே தான் இன்றைக்கு உங்களோடு நான் பேசுகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் எல்லாரும் அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்கிறது. எத்தனை பேர் அவருடைய வருகையில போகணும், நித்தியத்தை பார்க்கணும் என்கிற ஆசை இருக்கிறது? அல்லேலூயா. அப்ப எல்லாருக்கும் நமக்கு ஒரு ஆசை உண்டு, பரலோகத்துக்கு போகணும், பரலோகத்துல தான் நம்ம இருக்கணும், நம்ம மரணம் வந்தால் நிச்சயமா அந்த பரலோகம் தான் என்கிற ஒரு விருப்பம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், நான் கல்யாண விருந்திற்கு யாரை அழைக்கிறேன்னா கல்யாண வஸ்திரம் இருக்கிறவனை அழைக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நான் ஏன் இந்த காரியத்தை கொண்டு வருகிறேன் என்று சொன்னால், தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு கல்யாண வீட்டுக்கு போனேன்னா ஒரு வஸ்திரம் தேவைப்பட்டிருக்கிறது. ஆமே, அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளே, வஸ்திரம் அவ்வளவு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா.
அப்போ கல்யாண வீட்டுக்கு போனவன் கல்யாண வஸ்திரம் போடாதபடினாலே அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இடத்திலே அவன் கொண்டு போடப்படுகிறான். அப்போ ஆண்டவர் இன்றைக்கு வேதத்திலே நம்மிடத்திலே விரும்புகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நாம் இன்றைக்கு பயன்படுத்துகிற வஸ்திரத்தை குறித்து ஆண்டவர் சில காரியத்தை வேதத்திலே வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு எவ்வளவு முக்கியம் அன்றைக்கு ஒரு வஸ்திரம் இருந்ததோ, அதை போல் இன்றைக்கு நாம் வாழுகிற வாழ்க்கையிலே ஒரு வஸ்திரம் தேவை. அந்த வஸ்திரம் முக்கியமாய் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது அழைப்பு இருக்கிறது, வஸ்திரம் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அழைப்பு இருக்கிறது, ஆனால் அந்த வஸ்திரம் இல்லாதபடியினாலே புறக்கணிக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற நம் ஜனங்களை பார்க்கும்போது அநேகரை ஆண்டவர் அழைக்கிறார். அவருடைய ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும், அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய சுவிசேஷத்தை அறிவித்து எப்படியாவது அந்த அழைப்பை கொடுத்து அந்த ஆண்டவர் அழைக்கிறார். ஆனால் அவர்களுக்குள்ளே அந்த வஸ்திரம் இல்லாதபடியினால் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு துன்மார்க்க மனிதன் கூட வேதத்தை வாசித்தீங்கன்னு சொன்னா பரிசுத்தவான்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை துன்மார்க்கன் கூட வேதத்திலே சுட்டி காட்டி இருக்கிறான். அல்லேலூயா. நீங்கள் ஆதியாகமம் 20வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்தால் அங்கே அமிலக் என்கிற ஒரு மனிதன் சாராளை என்ன செய்கிறான்னா, அவளுடைய வஸ்திரம் அவன் முக்காடு சரியா போடாததுனால அவன் கண்டிக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க வீட்டுல போய் வாசித்து பார்க்கணும். நீங்கள் ஆதியாகமம் 20வது அதிகாரம் 16வது வசனத்துல, நீங்கள் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆதாம் ஏவாளை ஆண்டவர் உருவாக்கின போது, அவர்களை சிருஷ்டித்த போது பாருங்க, அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சாத்தானால் மோசம் போகப்பட்டு அவர்கள் அத்தி இலைகளை தைத்து என்ன செய்கிறார்கள்? ஆடையாக தொடுத்திருக்கிறார்கள். ஆனால் மறைந்து போயிருக்கிறார்கள். அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? கவனித்துக் கொள்ளுங்க. தோல் ஆடையை உருவாக்கி ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகள், அப்ப ஒரு வஸ்திரம் எவ்வளவு முக்கியம்? ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுதான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். ஆமென். அப்ப நம்ம போடுகிற ஆடை எவ்வளவு முக்கியம்? அல்லேலூயா. வஸ்திரத்திற்கு பலவிதமான விளக்கங்கள் வேதத்தில் இருந்தாலும் சிலவற்றை நான் இன்றைக்கு உங்களோடு நான் சொல்ல விரும்புகிறேன். தேவ பிள்ளைகளை, அப்போ நம்ம பயன்படுத்துகிற வஸ்திரங்கள் பாதுகாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இந்த வஸ்திரத்தை எப்படி பாதுகாப்பது? இந்த வஸ்திரத்தை ஆண்டவர் வஸ்திரத்திற்கு முக்கியமான இடத்தை கொடுத்து ஆதியிலே இருந்தே அந்த வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது கல்யாண வீட்டுக்கு ஒரு இடத்துக்கு போனாலும் அந்த வஸ்திரம் தேவைப்படுகிறது. ஆண்டவருடைய வருகைக்கும் அந்த வஸ்திரம் அது தேவையுள்ளதாய் இருக்கிறது. அப்ப இந்த வஸ்திரத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கும் போது இந்த வஸ்திரம் எப்படி அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிறதை நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். எபேசியர் 5:27 வாசிக்கலாம். எபேசியர் 5 அதனுடைய 27வது வசனத்தை வாசிங்க பாப்போம். எபேசியர் 5:27 வாசிங்க. எடுத்தவன் ஜீசஸ். கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல். அப்ப நம்ம வஸ்திரம் எப்படி பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொன்னா, கரையும் இருக்கக்கூடாது, திரையும் இருக்கக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் இன்றைக்கு இந்த வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொள்றீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு இந்த வார்த்தையை பேச கொண்டிருக்கிறார். ஆமென். ஆண்டவர் சொல்லுறார், நம்ம பயன்படுத்துகிற வஸ்திரத்தை நம்ம என்ன செய்யணுமா? பாதுகாக்கணுமா? எப்படி பாதுகாக்கணுமா? கரை திரை இல்லாதபடிக்கு. ஆமென். கரைனா என்ன? கரைனா என்ன? பதில் சொல்லுங்களேன். இங்க தானே இருக்கிறீங்க. கரைனா என்ன? அழுக்கு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, நம்ம பயன்படுத்துற வஸ்திரம் எப்படி இருக்க கூடாதான்? அழுக்கா இருக்க கூடாதான். அடுத்த திரைனா என்ன? திரைனா என்ன தெரியாது, அவ்வளவுதானே. சுருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன்.
ஹல்லேலூயா. அப்ப அழுக்கம் இருக்கக்கூடாதா, சுருக்கம் இருக்கக்கூடாது. அப்ப ஒரு வஸ்திரத்துக்கு அழுக்கம் சுருக்கம் இல்லாம பயன்படுத்தணும்னு நம்ம விரும்புறோமா இல்லையா? ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அதே போலதான் நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் பார்க்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போமே. சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இப்போ நீங்க ஆண்டவர் பிரசங்கி 9:8 இவ்வாறு சொல்லுகிறார், உன் வஸ்திரம் எப்போதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததுமாய் இருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. வஸ்திரம் எப்போதும் எப்படி இருக்கணுமா? வெள்ளையாயும் தலைக்கு எண்ணெய் குறையாதுமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்படி என்றால் தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் பரிசுத்தமாகவும் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் அவருடைய அபிஷேகத்தில் நிரம்பினவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். கையை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நல்ல சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். வேதத்துல பலவிதமான வஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் குறிச்சு பார்த்தேன்னா நமக்கு இன்னைக்கு நேரம் போகாது. ஆமே அல்லேலூயா. பலவிதமான வஸ்திரங்கள் உண்டு. ஆனால் அவைகளை ஆண்டவர் சித்தமானா இனி ஒரு நாள் நாம் பேசுவோம். ஆனா இந்த வஸ்திரத்தில் இந்த கரை அல்லது திரை, நான் சொன்னேன் அழுக்கு அல்லது சுளுக்கு எப்படி வருகிறது? அல்லேலூயா. இதை மாத்திரம் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது வேதத்திலே வாசிக்கும் போது யாக்கோபு 1:27 வாசிக்கலாம். யாக்கோபு 1 அதனுடைய 27வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வாசிங்க. யாக்கோபு 1 அதனுடைய 27. உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே. ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு வேதத்துல? உலகத்தால் கரைபடாதபடிக்கு. அல்லேலூயா. அப்ப தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நான் சொல்றேன், நம்ம வஸ்திரம் எப்படி அழுக்காகுது அல்லது நம்முடைய வஸ்திரம் எப்படி சுருக்கு விழுது, கரைதிரை எப்படி உண்டாகிறது என்று சொல்லி பார்க்கும்போது, முதலாவது உலகத்தால் அது அழுக்காக்கப்படுகிறது. அல்லேலூயா. உலகத்தின் சம்போஷணங்கள். இன்னைக்கு பாருங்க, உலகத்தால் எப்படி நாம் அழுக்காக்கப்படுகிறோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு சில சூழ்நிலைகளை நாம் தேசத்துல எடுத்துக்கொள்ளும் போது உலகத்துல நடக்கிறத எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? அனுபவிக்கணும்னு பாக்குறோம். அல்லேலூயா. அப்ப நம்ம சரீரம் அல்லது நம்முடைய ஆத்துமா எப்படி நம்முடைய வஸ்திரம் கரைபடுகிறது? உலகத்தால் கரைபடுகிறதா? அப்ப உலகத்தில் நடக்கிற ஒரு காரியம், உலகத்திலே சொல்லப்படுகிற ஒரு காரியங்கள் இன்றைக்கு நடக்கிறதுனால, இன்னைக்கு பாருங்க, ஃபேஷன் என்கிற ஒண்ணு வருது. எப்படி வருது? ஏதோ ஒரு இடத்துல உள்ளது இனி ஒரு இடத்துக்கு என்ன செய்யறது? வருகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப நம்ம உலகத்தால் என்ன செய்கிறோம்? கரைபடுகிறோம். முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், கரைதிரை எப்படி உண்டாகிறது நம்ம வாழ்க்கையிலனா, உலகத்தில் இருந்து, உலகத்துல கேட்கிற செய்தியின் மூலமாய், உலகத்திலே சொல்லப்படுகிற சில காரியங்கள் மூலமாய். பாருங்க, அரசாங்கம் ஒரு சட்டத்தை ஹல்லேலூயா ஏற்றது. ஆணும் திருமணம் செய்து கொள்ளலாம், பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளலாம். உடனே பாருங்க, அந்த அயோக்கிய பாவத்தை செய்வதற்கு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிற காரியம் எல்லா இடங்களிலும் பரவி விட்டது. ஹல்லேலூயா. அப்ப உலகத்தால் கரைபடுதா இல்லையா? படுது. அல்லேலூயா. அப்ப முதலாவது நாம் எப்படி கரைதிரை நம்முடைய வாழ்க்கையில உண்டாகிறது என்றால், நம்முடைய வஸ்திரம் எப்படி அழுக்காக்கப்படுகிறது என்று சொன்னால், தேவ பிள்ளைகளே, உலகத்தின் நிமித்தமாய், உலகத்தில் நடக்கிற சில காரியங்கள் நிமித்தமாய் அது கரைதிரை உண்டாகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவது எப்படி கரைதிரை உண்டாகிறது? தானியேல் 1:8 வாசிக்கலாம். தானியேல் 1:8 வாசிக்க கேட்போம். தானியேல் 1:8. ஜீசஸ் எடுத்தவங்க வாசிங்க. பொறுமையா வாசித்தா போதாமே. தானியேல் 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தனிவிடத்தில் வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. அப்ப இரண்டாவது எப்படி ஒரு மனுஷன் கரைதிரை ஒரு மனுஷனுக்கு உண்டாகிறது அப்படி என்றால், வேதம் சொல்லுகிறது போதை பொருட்களினால். அல்லேலூயா. முதல்ல சொன்னேன், உலகத்து நிமித்தமாய் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கரைதிரை
உண்டாகிறது. இரண்டாவது வேதம் சொல்கிறது, போதை பொருட்களின் நிமித்தமாய் இன்றைக்கு மனிதனுடைய பரிசுத்தம் கெட்டு போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு பாருங்க, எத்தனையோ போதைக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறார்கள், போதை பொருட்களுக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறார்கள், அதுல மதுபானத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள், சில போதை பாக்குகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள், சில பாருங்க கஞ்சா போன்ற சில பொருட்களுக்கு சிலர் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, இங்கே தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி தன்னுடைய வஸ்திரத்தை அவன் காத்துக் கொள்ளுகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப அழைப்பு இருக்கலாம், அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே வஸ்திரம் இருக்கலாம், அழைப்பு இருக்கலாம், நாம் ஆயத்தமாய் கூட இருக்கலாம். சில வேளையில போதை பொருட்களுக்கு நாம் அடிமையாக்கப்பட்டிருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் நாம் அல்லேலூயா அந்த கல்யாண விருந்துக்கு நாம் கலந்து செல்ல முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்ம எப்படி கரைதிரை உண்டாகிறது, எப்படி அழுக்கும் சுருக்கம் உண்டாகிறது? நம் போதை பொருட்கள் நிமித்தமாய். அல்லேலூயா சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, இன்றைக்கு அநேக பேர் போதைக்கு அடிமையாக்கப்பட்டு விட்டார்கள், பலவிதமான போதை பொருட்களுக்கு அடிமையாக்கப்பட்டு விட்டார்கள். ஒரு பண்டிகை நாட்கள் வந்தால் அதிகமாய் இன்னைக்கு பாருங்க போதை பொருட்கள் செலவழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அரசாங்கமே இன்னைக்கு மதுபானத்தை விற்கிற ஒரு நிலைமைக்கு தேசம் இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப தேவ பிள்ளைகளே, அந்த கல்யாண விருந்துக்கு நம்ம போக ஆயத்தப்படணும்னா போதை பொருட்களை விட்டு நம்ம வெளியே வரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சில வேளையில நம்ம கூட ஏதோ ஒன்று தெரியாம ஏதோ ஒரு காரியத்தை நம்ம அதை அடிமையாக்கப்பட்டிருந்தால் அதை விட்டு வெளியே வர வேண்டும். இந்த வார்த்தையை கேட்கிற அருமை சகோதரா சகோதரிய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்திற்கு நீ பாவ பழக்கத்திற்கு போதை என்கிற ஒரு அடிமைத்தனத்திற்கு நீ அடிமையாக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு சொல்லுடைய வாழ்க்கை உன் வஸ்திரம் பரிசுத்தம் உள்ளதாய் மாறுவதற்கு நீ அதை விட்டு வெளியே வர வேண்டும். வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. முதலாவது அந்த உலகத்து நிமித்தமாய், இரண்டாவது போதை பொருட்கள் நிமித்தமாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மூன்றாவது வேதம் என்ன சொல்லுகிறது? யூதா 12வது வசனத்தை வாசிங்க. யூதா 12வது வசனம் வெளிப்படுத்தலுக்கு முன்னால வரும். ஹல்லேலூயா. அது அதிகாரம் இல்ல, அந்த ஒரே அதிகாரம். யூதா 12வது வசனத்தை வாசிங்க பாப்போம். ஜீசஸ், இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாய் இருந்து போதும். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்டு கொண்டிருக்கிறீங்க? நமக்காக ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல உலகத்தால என்ன செய்து கரை உண்டாவது வஸ்திரம். இரண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, போதை பொருட்கள்னால நம்ம வஸ்திரம் என்ன செய்கிறது? கரைபடுகிறது. மூன்றாவது வேதம் சொல்லுகிறது, அன்பின் விருந்துகளினால் என்ன உண்டாகுது? கரை உண்டாகிறது. அல்லேலூயா. அன்பின் விருந்தினால எப்படி கரை உண்டாகும்? ஆமே, நானும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் வசனத்தை கேட்கும் போது. ஆமே, அன்பின் விருந்தினால எப்படி கரை உண்டாகும்? நம்ம பாருங்க, ஒரு விருந்து வீட்டுக்கு போறோம். ஆமே, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு பேசுகிறார். ஆமே, ஒரு விருந்து வீட்டுக்கு போறோம். அந்த விருந்து வீட்டுல போய் நல்ல சாப்பாடு கொடுக்கறாங்க. ஒரு நாள் நிக்கிறோம், 2 நாள் நிக்கிறோம், அப்போ 3 நாள் நிக்கிறோம். வீட்டுக்கு வந்தா அடுத்தது என்ன தோணும் சொல்லுங்களேன்? 3 நாள் நல்ல விருந்து வீட்டுல நல்ல என்ன செய்தோம்? விருந்துல சாப்பிட்டுட்டோம். இப்ப 3வது 4வது நாள் வீட்டுக்கு வந்தா வேலை செய்ய தோணுமா தோணாதா? சொல்லுங்களேன். ஏன் தோணாது? 3 நாள் நல்ல சமையல் பண்ணி அக்கா தங்கச்சின்னு கூப்பிட்டு சமையல் பண்ணி கொடுப்பாங்க. அல்லேலூயா. 4வது நாள் வீட்டுல வந்தோன்னா அடுத்த தோணும், ஓகே இனி அடுத்த விருந்து வீட்டுக்கு போனா நல்லா இருக்கும். அல்லேலூயா. இது இயற்கை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு பாருங்க, சில நம்ம திருமணம் செய்து பிள்ளைகளை கொடுக்கறாங்க. திருமணம் செய்து பிள்ளைகளை கொடுக்கறாங்க. சிச்சுவேஷன்ல நிக்கிறது வேற, அதை விட்டுருங்க. அதான் நான் யாரும் குறையா எடுக்க கூடாது, அதான் நான் சொல்றேன். இப்ப நம்ம பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுத்த பிறகு நம்ம பிள்ளைகளை நம்ம வீட்டுல விழிச்சு விருந்து கொடுக்கறேன்னா அதிகமா கொடுத்தா உங்க பிள்ளைய வீட்டுக்குள்ள போய் வேலை செய்யவே செய்யாது. அல்லேலூயா. ஏன் செய்யாது? அம்மா வீட்டுல போனா அம்மா எல்லா வேலையும், சத்தமா சொல்லுங்களேன்,
நான் சொல்றேன், திருமணமான பிள்ளைகள் உங்க வாழ்க்கையில இருக்கிறாங்கன்னா, இல்ல இனி திருமணம் பண்ணி கொடுக்க போறீங்கன்னா, ஒரு நாளுக்கு மேல அம்மா வீட்டுல என்ன செய்யக்கூடாது, அந்த பிள்ளைகளை நிக்க விடக்கூடாது. வேதம் நமக்கு சொல்ல, ஆண்டவர் வேதத்திலே சொல்லி கொடுத்த அன்பின் விருந்துகளினால் கரை உண்டாக்கப்படுகிறது. இத நிமித்தம் என்ன நடக்கும் பாருங்க, அந்த பிள்ளைகள் வீட்டுல போகும்போது மாமியாருக்கும் மருமகளுக்கும் முதல்ல சண்டை உண்டாகும். ஆமே, உண்டாகுதா இல்லையா? இன்னைக்கு நடக்கிற காரியங்கள் சண்டை உண்டாகிறது. அப்ப நம்ம வஸ்திரம் என்ன செய்யப்படுகிறது, அழுக்கு உண்டாகிறது. நமக்குள்ள அந்த வஸ்திரத்திலே கரை உண்டாக்கப்படுகிறது. தேவ பிள்ளைகளை, எங்க ஒரு இடமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விருந்தா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கல்யாண வீடா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல அதிகம் நம்ம நேரத்தை செலவழிக்க விரும்பினால் அங்கே ஒரு பாவம் உண்டாக்கப்படுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப நான் சொன்னது உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? உண்மைதான். இன்னைக்கு பாருங்க, அநேக குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருப்பதற்கு காரணம் யாரும் தெரியுமா? பெற்றோர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளை வந்த உடனே ஆமா அப்பா இருந்துமா, உனக்கு எந்த வேலையும் செய்யாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மாதிரி கஷ்டப்பட்டு எப்படியாவது மருமகனுக்கு சேர்த்து நல்ல குழம்பு வச்சு கொடுப்பாங்க. அல்லேலூயா. ஒரு நாள் நிப்பாங்க, 2 நாள் நிப்பாங்க, 3ஆவது நாள் வீட்டுல போனா மனைவி வைக்கிற சாப்பாடு புருஷனுக்கு பிடிக்காது. அல்லேலூயா. ஏன்னா விருந்துக்கு போகும்போது நல்ல பாமாரி வீடு இடத்துல தேங்காய் எண்ணெய் ஊத்துவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையா இல்லையா? உண்மை. அனுபவத்துல நான் அல்லேலூயா சொல்றதுதான். எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தைரியமா நான் இனி பேசலாம். எனக்கும் கல்யாணம் முடிஞ்சிச்சு, விருந்து கூட எல்லாம் பார்த்துட்டேன். தேவ பிள்ளைகளை, ஏன் நான் இதை சொல்றேன்னா, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பு நமக்குள்ள இருக்கிறது. அது வருகையில எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறது. ஆனால் நமக்குள்ள என்ன இருக்கிறது? நாம் அழுக்காக்கப்படுவதற்கு, கரை உண்டாக்கப்படுவதற்கு இன்றைக்கு விருந்து ஒரு காரணமாயிருக்கிறது. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவ பிள்ளைகளே, அப்ப 3வது வேதம் சொல்லுகிறது, அன்பின் விருந்துகளினால் கரை உண்டாக்கப்படுகிறது. ஆமே. 4வது வேதம் என்ன சொல்லுகிறது? வெளிப்படுத்துதல் 14:4 வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 14:4 வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 14:4. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. அல்லேலூயா. அப்ப 4வது வேதம் என்ன சொல்லுகிறது? எப்படி கரை உண்டாகிறதாம்? ஸ்திரீகளால் கரை உண்டாகிறதாம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகத்திலே பாவம் பல வகைகளை, ஸ்திரீகளால் அல்லது சகோதரர்களால், அதை எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆண்களுக்கு ஸ்திரீகளால், பெண்களுக்கு சகோதரர்களால் கரை உண்டாக்கப்படுகிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, தேசத்திலே பலவிதமாய் இன்றைக்கு பாவம் அப்படியே கட்டவிழ்த்து விட்டதை போல் இருக்கிறது. பாவம் பெருகி கொண்டிருக்கிறது, அக்கிரமம் பெருகி கொண்டிருக்கிறது. சகோதரன் நேற்றைக்கு நாம் பாருங்க, எனக்கு ஜெபிப்பதற்கு ஒரு ஜெப விண்ணப்பம் வந்தது. சேலத்திலிருந்து ஒரு குடும்பம் ஜெபிப்பதற்கு கேட்டார்கள். அவர்கள் ஜெபிக்க கேட்டபோது அவர்கள் சொன்ன காரியம் மிகவும் வேதனையை கொடுத்தது. தன்னுடைய பிள்ளையை பாருங்க, குடும்பத்துக்குள்ளேயே ஒரு சகோதரன் முறைமையில சித்தப்பா பெரியப்பா மக்களும் மேரேஜ் பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. நிலைமை எல்லாம் வீட்டுல பெற்றோர்கள் பேசி செய்த காரியம். ஒரே குடும்பத்துக்குள்ள அண்ணன் தம்பிக்குள்ள பாருங்க, அந்த பிள்ளைகள் அந்த உறவு முறையை மாற்றி திருமணம் செய்து கொடுத்திருக்கிறாங்க. நிலைமை பாருங்க. அப்போ சாதாரண இந்த உலகத்திலே பாவம் எவ்வளவு பெருகி கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளை, ஸ்திரீகளாலும் சகோதரர்களாலும் இன்றைக்கு மாறி மாறி பாவங்கள் பெருகி கொண்டிருக்கிறது, அக்கிரமம் பெருகி கொண்டிருக்கிறது. நம்முடைய வஸ்திரங்கள் எப்படி அழுக்காக்கப்படுகிறது, எப்படி நம்முடைய வஸ்திரம் சுளுக்கு விழுகிறது. ஏன் நாம் அந்த அழைப்பிலே அந்த பங்குள்ளவர்களாய் மாற முடியவில்லை? தேவ பிள்ளைகளே, வேதம் தெளிவாய் நமக்கு சுட்டி காட்டுகிறது. 5வது வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிக்க கேட்போம். யாக்கோபு 5:2 வாசிக்கலாம். நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். யாக்கோபு 5:2 வாசியுங்கள். யாக்கோபு 5:2. ஜீசஸ். உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, 5வது எப்படி நமக்கு கரை உண்டாக்கப்படு, நம்ம வஸ்திரம் எப்படி கரையாக்கப்படுகிறதா?
பொட்டரித்த வஸ்திரம். அல்லேலூயா. அப்படின்னா ஓட்டை உள்ள வஸ்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஓட்டை உள்ள வஸ்திரம் ஒரு மனிதனுக்குள்ள இருந்தா. அப்படின்னா ஒரு மனுஷன், இப்ப நம்ம ஒரு Dress எடுக்கிறோம்னு வச்சுக்கொள்வோம், அந்த Dressல ஓட்டை இருந்ததுன்னா நம்ம போடுவோமா? போட மாட்டோம். அதே போல ஆண்டவர் சொல்றாரு, வஸ்திரம் பொட்டரித்து போய்விட்டது. அல்லேலூயா. பொட்டரிச்சதுன்னா நமக்கு தெரியும். சில வேளையில இன்னைக்கு சகோதரிமார்களுக்கு வீட்டுக்குள்ள அநேக சாரி இருக்கும். அல்லேலூயா. எத்தனைதான் ஆயிரக்கணக்கில் சாரி இருந்தாலும் கிறிஸ்துமஸ், ஈஸ்டர், பிறந்த நாள் வந்தா விடவே மாட்டோம். பீரோயில அடிக்கடிக்கு வச்சிருந்தாலும் என்ன செய்ய மாட்டோம்? விட மாட்டோம். சரி, எப்படியோ நாளெல்லாம் சென்று கொஞ்ச நாள் கழிச்சு என்னைக்கோ வச்ச ஒரு சாரியை எடுக்கும் போது அந்த சாரி என்ன செய்யும்? அங்கங்கயா ஓட்ட விழுந்து அது கரையாங்கடிச்சிருக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலையில என்ன செய்யும்? ஓட்ட விழுந்து இருக்கும். இல்லாத மாதிரி இருக்கிறீங்க. இருக்குமா இருக்காதா? இருக்கும். அப்போ அந்த சாரியை அடுத்தது நீங்க அதை உடுப்பதற்கு, அதை பயன்படுத்துவதற்கு என்ன செய்வீங்க? யோசிப்பீங்க. இது ஹோல் விழுந்துச்சு, இது பொட்டரிச்சு போச்சு, இது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தான் அத்தனை நாளும் வீரைக்குள்ள பத்திரமா இருந்தது இப்ப தெருவுக்கு வந்துடும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்ல, அதே போல பொட்டரித்த வஸ்திரம் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? இருக்க கூடாது. அப்படின்னா நம்ம ஆண்டவர் அதான் சொல்றார், நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். அப்ப நம்ம பயன்படுகிற வஸ்திரம் எப்படி இருக்கணும்? அது பொட்டரிச்சு போனதா, அப்ப ஓட்ட விழுந்ததா இருக்கக்கூடாது. இன்னைக்கு இறங்குற Dress எல்லாம் எடுத்து பாருங்க, எந்த துணியை எடுத்து பார்த்தாலும் கேட்டா மாடல். அல்லேலூயா. எல்லாத்துலயும் என்ன கிடக்கு? பொட்டரிச்சது மாதிரி ஓட்ட கிட. கண்கள் மங்கி போய் விட்டது ஜனங்களுக்கு. பாருங்க, கழிந்த நாள்ல ஒரு போதகர் நாங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு போதகர் சொன்னார். அவர் சொல்லும் போது நான் யோசித்து பார்த்தேன். பாருங்க, அன்றைக்கு நம்ம ஸ்கூல்ல படித்த காலத்துல, இன்னைக்கு உள்ள காலத்தை விட அன்னைக்கு நீங்க எல்லாம் ஸ்கூல்ல படிச்ச காலத்துல, இப்ப நாங்க பையங்களா இருக்கிறோம். பாருங்க, 9ஆம் கிளாஸ் வரையிலும் நம்ம ஆப்ட் அவசரம் தான் போட்டுட்டு போவோம். அல்லேலூயா. ஸ்கூலுக்கு என்ன போடுவோம்? நிக்கர் தான் போட்டுட்டு போவோம். ஒரு ஆசை இருக்கும், என்னைக்கு 10ஆம் கிளாஸ் போவோம், அதுல 8ஆம் கிளாஸ் வரை நிக்கர், அதுக்கப்புறம் 9, 12 ஃபேண்ட் போடுவோம். நமக்கு ஒரு ஆசை இருக்குமா இருக்காதா? நீங்களே நினைச்சு பாருங்க, அந்த நாள்ல பாவாடை தாவணி தான். 8ஆம் கிளாஸ் வரை பாவாடை தாவணி போடுவாங்க. அதுக்கு அப்புறம் அந்த 9, 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு போனாதான் என்ன போடுவாங்க? சாரி இல்லைன்னா சுடிதார் போடுவாங்க. அப்ப ஒரு ஆசை இருக்குமா இருக்காதா? என்னைக்கு 9ஆம் கிளாஸ் போவோம், என்னைக்கு 10ஆம் கிளாஸ் போவோம், நம்மவும் ஃபேண்ட் போட்டுடலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனா இன்னைக்கு பாருங்க, அப்படியே தலைகீழா மாறி ஃபேண்ட் போட்டதெல்லாம் நிக்கர்ல மாறிடுச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள், இதெல்லாம் தேவன் வெறுக்கிறார். இதுல கிறிஸ்தவ பிள்ளைகள் உட்பட. அதுதான் நான் சேர்த்து தான் பேசுறது. அல்லேலூயா. என் பிள்ளையா இருந்தாலும் சேர்த்து தான் பேசுறது. ஆமே. அல்லேலூயா. இன்னைக்கு ஊழியக்காரங்க கூட அப்படி மாறிட்டாங்க. எல்லாம் கேட்டா ஃபேஷன். அல்லேலூயா. ஃபேஷன். நான் சொல்றேன், ஆண்டவர் சொல்றா, உன் வஸ்திரம் பொட்டரித்து இருந்தாலே நீ அதை என்ன செய்ய கூடாதா? பயன்படுத்த கூடாதா? உன் வஸ்திரத்துல ஒரு ஓட்டை இருந்தா நீ அதை பயன்படுத்த கூடாது. ஆனா இன்னைக்கு பாருங்க, எல்லாவற்றுக்கும் ஒரு மாற்றம் வந்து விட்டது. அப்ப எப்படி நம்ம அந்த விருந்திலே நாம் ஆயத்தமாய் கடந்து செல்வோம்? எப்படி தேவனுடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவோம்? கடந்த நாள் ஒரு பிரபலமான ஊழியக்காரர், தேசத்தில் வல்லமையாய் பயன்படுத்த ஒரு ஊழியக்காரர் பேசும்போது சொன்னார், அவர் ஒரு கூட்டத்துக்கு போய், ஒரு சர்ச்சில் ஒரு கூட்டத்துக்கு போய் நிற்கிறார். அங்க போய் நின்று பிரசங்கிக்க போய் நின்னா முன்பகுதியில பாருங்க, ஒரு பிள்ளை அறகுற ஆடையோடு அந்த பிள்ளை முன்பகுதியில வந்து இருக்கிறதா. அவர் சொல்றாரு, என்னால அந்த வார்த்தை எடுத்து பிரசங்கிக்க முடியவில்லை. ஏன்னா வல்லமையாய் பயன்படுத்துற ஒரு ஊழியக்காரர். அவர் சொல்றாரு, என்னால வார்த்தை எடுத்து என்ன செய்ய முடியல? பிரசங்கிக்க முடியல. ஏன்னா அந்த பிள்ளையுடைய நிலைமை அப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன சொல்றாங்கன்னா, அவர் சொல்றாரு, கடைசியில கூட்டம் முடிஞ்சிச்சு. கூட்டம் முடிஞ்சா அந்த பாஸ்டர் என்ன செய்கிறாருன்னா, அந்த பிள்ளையை அழைத்து வருகிறார். அந்த பாஸ்டரை அந்த பிள்ளை அழைச்சு வந்து பாஸ்டர் சொல்றாராம், பாஸ்டர் இந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க. இவர் பார்க்கிறார், யாருன்னு கேட்டா சொல்றாராம், இது என்னுடைய மூத்த மகள். அல்லேலூயா. அந்த ஊழியக்காரர் வேதனையோடு சொல்லுகிறார். இன்னைக்கு பாருங்க, இந்த அளவுக்கு தேசம் மாறிவிட்டு. நான் சொல்றேன், நீங்க ஒரு சர்ச்சுக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, ஒரு சாரி கட்டுற காரியமானாலும் சரி, உங்கள் சரீரத்தின் அவயங்கள் வெளியே தெரியாதபடி நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதே மாதிரி சின்ன பிள்ளைகள், ஒரு 10 வயசு 10 வயசு வரை பிள்ளைகள், அவ்வளவுதான். அதுக்கு மேல உங்க பிள்ளைகள் வளர்ந்துட்டு வர்றாங்கன்னா, அந்த பிள்ளைகளுக்கு ஒழுங்கும் கிரையுமான ஆடைகளை பெற்றோராகிய நீங்கள் தான் அதை வாங்கி கொடுக்கணும். அல்லேலூயா. பிள்ளை சொல்லும், ஃபேஷனா தான் வந்து சொல்லும். ஆமே.
ஆனால் அதை நீங்கள் கற்றுக் கொடுத்து பிள்ளைகளை வளர்த்துவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். அந்த கல்யாண விருந்திலே கர்த்தர் தமக்கு குறித்த இடத்திலே, அந்த முதன்மையான ஸ்தானத்திலே கர்த்தர் நம்மளை கொண்டிருத்தி அழகுபடுத்த ஆரம்பிப்பார். அல்லேலூயா. இல்லைன்னா நம்ம வஸ்திரம் கரையும் திரையும் இருக்கமா போச்சுன்னா அவ்வளவுதான், புறம்பும் பற்கடிக்கப்பட்ட இடத்திலே நாம் தள்ளப்பட்டு விடுவோம். அந்த விருந்திலே கலந்து கொள்வதற்கு நாம் ஹல்லேலூயா பிரயோஜனமற்றவர்களாய் மாறி விடுவோம். ஆகவே தேவ பிள்ளைகளை கவனித்துக் கொள்ளுங்கள். நம்ம வஸ்திரம் எப்பொழுதுமே அப்படின்னா, வஸ்திரம் எதை குறிக்கிறதுனா நம்ம வாழ்க்கையை குறிக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் தேவ பிள்ளைகளே. ஆகவேதான் நம்ம இன்றைக்கு ஆண்டவர் தெளிவா நம்மோடு பேசி இருக்கிறார். நம்முடைய ஆடைகளில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும். ஆமே, அது ஆண்களா இருக்கலாம் பெண்களா இருக்கலாம். ஒரு சரியான ஒழுக்கத்தை நாம் கடைபிடித்தால் மாத்திரம்தான் நம்ம பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆமே, இல்ல ஃபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைகளை விருப்பத்துக்கு விட ஆரம்பிச்சேன்னா நிச்சயமாய் அந்த பிள்ளைகள் ஒரு நாளும் பரலோகத்திற்கு போக மாட்டார்கள். ஆமே, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க போனா கூட சில வேளையில உங்க பிள்ளைகளுக்கு இடம். யோசுவா பக்தன் சொல்லு, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆனா நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்காததுனாலே இன்றைக்கு பிள்ளைகள் சீர்கெட்டு கொண்டிருக்க, வாலிபர்கள் சீர்கெட்டு இருக்கிறாங்க. உங்க பிள்ளைகள் அப்படிப்பட்ட நிலைமைகள் இருந்தால் பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க சகரியா 4வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை போய் வாசித்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், அழுக்கு நிறைந்த வஸ்திரம் உடுத்தியிருந்த மனிதனுக்கு ஆண்டவர் அந்த வஸ்திரத்தை மாற்றி புதிய ஆடையை கொடுத்தார். அல்லேலூயா. அதான் ஆதாம் ஏவாள் பாருங்கள், தோலுட அந்த ஹல்லேலூயா இலைகளினால் ஆன ஆடையை போட்டிருந்த போது ஆண்டவர் சொல்ல, இல்லை, நீ உன் வஸ்திரம் உன் சரீரம் பாதுகாக்கப்படவா இருக்க வேண்டும் என்பதற்காக தோலுடைய ஆண்டவர் அன்றைக்கே எடுத்து கொடுத்தார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அப்ப வஸ்திரம் ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த வஸ்திரம் ஒழுக்கு கிரயமாக வேதம் சொல்லுகிறபடி இந்த வஸ்திரம் எப்படி கரைபடுகிறது? உலகத்தால் கரைபடுகிறது. இந்த வஸ்திரம் எப்படி கரைபடுகிறது? போதை பொருட்களினால் கரைபடுகிறது. இந்த வஸ்திரமாகிய சரீரம் எப்படி கரைபடுகிறது? அன்பின் விருந்துகளினால் கரைபடுகிறது. இந்த வஸ்திரமாகிய சரீரம் எப்படி கரைபடுகிறது? ஸ்திரீகளால், சகோதரர்களால் கரைபடுகிறது. இந்த வஸ்திரமாகிய சரீரம் எப்படி கரைபடுகிறது? பொட்டரித்து போன வஸ்திரங்களினால், ஓட்டை விழுந்த வஸ்திரங்களினால், நம்ம சரியா ஆடை உடுக்காததினால் அது கரைபடுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு பேச, நமக்குள்ள எல்லாருக்குள்ள ஒரு மாற்றம் வரணும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, சில வேளையில இது ஒரு சுவிசேஷ ஊழியமாக இருந்தாலும், பல சபைகளுக்கு நீங்கள் போகிறவர்களாக இருந்தாலும், நமக்குள்ளே மாற்றம் வராம எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க ஆலயத்தை, அதான் ஆண்டவர் சொல்லுவாங்க, ஆலயத்திற்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். அப்படின்னா உன் வஸ்திரம் வித்தியாசம் இருப்பதை ஜனங்கள் பார்க்கணும். நீ போகிற ஒழுங்கு எப்படி இருக்கிறது, நீ எப்படி ஆலயத்துக்கு போகிறாய், எந்த சூழ்நிலையில போகிறாய் என்பதை மற்றவர்கள் பார்க்கும்போது சொல்ல, நீ ஆலயத்துக்கு தான் போகிறாய். ஆலயத்துக்கு போகிறபடினால், தேவா சபைகளுக்கு போகிறபடினால், ஆண்டவரை தேடுகிறபடினால் அந்த மகன் மகளுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று மற்றவர்கள் பேசுகிற அளவுக்கு கடந்து வர வேண்டும். இல்லைன்னா விருந்துக்கு அழைக்கப்பட்டிருப்போம், எல்லாருக்கும் வருகை உண்டு. ஆனா அழைப்புல வருகையில சில வேளை எடுத்துக்கொள்ளவும் படுவோம். ஆனா எடுத்துக்கொள்ளப்பட்டு நியாய தீர்ப்பு ஒன்று வரும்போது அந்த நியாய தீர்ப்பிலே வஸ்திரம் கரைதிரையோடு இருக்கும் என்று சொன்னால் அவன் புறம்பே தள்ளப்படுவான். அழுகை நிறைந்த, பற்கடிப்பு நடந்த, அக்கினியும் கந்தகமும் எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கிற, புழுக்கள் சாகாமல் இருக்கிற அந்த இடத்திற்கு அவன் தள்ளப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் எல்லாரும் நித்தியமான இடத்திற்கு நாம் கடந்து செல்ல வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்க போகிறோம். தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில எங்களோடு கூட நீர் இடைபடுங்கன்னு சொல்லி எல்லாரும் நாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் நாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து ஜெபிங்க பாப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட். எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணலாம். கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது நம் நடுவில் இறங்கி வந்திருக்கிறது. தேவ வல்லமை இப்பொழுது இறங்கி வந்திருக்கிறது. தேவ பிள்ளைகளை, இதுவரை நீங்க எப்படி சில வேளையில நான் இதுவரை இப்படி ஒரு சத்தியத்தை கேட்கல அப்படின்னு நினைச்சிருக்கலாம். இதுவரை அல்லது எங்களுக்கு யாரும் இப்படி பிரசங்கிச்சதில்லைன்னு நினைச்சிருக்கலாம். நான் சொல்றேன், உங்க பிள்ளைகள், நீங்கள் உங்கள் வஸ்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டும். வஸ்திரமாகிய இருதயத்தை காத்து
காத்துக்கொள்ள வேண்டும், வஸ்திரமாகிய சரீரத்தை காத்துக்கொள்ள வேண்டும், வஸ்திரமாகிய ஆலயமாகிய இந்த சரீரத்தை நாம் காத்துக்கொள்ளதான் ஆண்டவர் வஸ்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது உலக பிரகாரமானாலும் சரி, ஆவிக்குரிய ஒரு அர்த்தமாய் இருந்தாலும் சரி, அந்த வஸ்திரம் காத்துக்கொள்ளப்படவில்லை என்றால் தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையிலே நாம் நித்தியத்தை நாம் சுதந்தரிக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது. எத்தனை பேர் உங்களை ஒப்புக் கொடுக்கிறீங்க, ஆண்டவரே நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம்? எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. காத்துக்கொள், காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள், 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 பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். புழுக்க மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா உன் அபிஷேகம். ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அம்போதா உன் அபிஷேகம். பக்தர்கள் சும்மா பாடலங்க, நம்ம காத்துக்கொள்ளணும். நம்ம வஸ்திரத்துல கரை திரை இருக்கக்கூடாது. நம்ம ஒரு நல்ல துணியை எடுக்கும் போது அது சுருங்கி இருந்தா கூட அதை அயன் பண்ணி அதை நிமிர பண்ணுகிறோமே தேவ பிள்ளைகளே. ஆனால் நம்ம சரீரம், நம்முடைய இருதயம், நம்முடைய சிந்தனை அந்த வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறதா? ஒன்று ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். உங்கள் வஸ்திரம் ஒரு நாளும் அது கரைதிரை இல்லாததா, அது வெண்மையும் உங்கள் தலைக்கு எண்ணெயுமாய் அது அபிஷேகப்பட்டதாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஆண்டவரே, இன்றைக்கு வந்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வந்த எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கிருபையும் சமாதானம் ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும். விசேஷமாய் ஆண்டவரே, இந்த வார்த்தையை தங்களுக்கென்று ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே உண்மையாய் தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாய் வருகிற சனிக்கிழமை நடக்கிற கூடுகையை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் கூடுகை பொறுப்படி இன்றைக்கு வந்த சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரையிலும் உடைய கரம் ஒவ்வொருவரையும் தொடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வல்லமை வெளிப்பட்டதற்காய் உமக்கு நன்றி. தொடர்ந்து கர்த்தர் கிருபை செய்யும். எங்களை உடைய கரத்திலே தருகிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். நாங்கள் நடத்துகிற கூட்டங்களில் கலந்து கொள்ள விரும்பினால் மகிமையின் ஜெப கோபுரத்தில் மாதந்தோறும் முதல் சனிக்கிழமை விடுதலை நாள் கூட்டம் காலை 9 மணி முதல் 1 மணி வரை நடைபெறும். மற்றும் எல்லா திங்கட்கிழமையும் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை சுகமளிக்கும் ஆராதனையும், எல்லா புதன்கிழமைகளில் காலை 10 மணி முதல் 12:30 வரை விடுதலை உபவாச ஜெபமும் நடைபெறும். இக்கூட்டங்களில் பாஸ்டர் ஆல்பர்ட்ராஜ் அவர்கள் செய்தியளித்து உங்கள் விடுதலைக்காக ஜெபிப்பார்கள். யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். மேலும் எங்களை தொடர்பு கொள்ள எங்கள் முகவரி: பாஸ்டர் பி. ஆல்பர்ட்ராஜ், ஜெபமே ஜெயம் ஊழியங்கள், மகிமையின் ஜெப கோபுரம், வில்லாரி விலை, பொத்தியான் விலை ரோட், கீழ்குளம் மஞ்சள் 629193, குமரி மாவட்டம். தொலைபேசி எண்கள் 8903939734.